Hello students, with respect to the previous video, we are going to look upon gear oil pump, how the gear oil pump works. So it's a positive displacement pump. Here it's a high pressure pump. Okay, so இதோட எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா பெஸ்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன், எந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் அது பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பம்ப், இந்த கியர் ஆயில் பம்பை பேஸ் பண்ணி இது எப்படி ஆப்ரேட்டிங் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ இதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோமோ the சேம் ஃபார்முலா யூஸ்ட் ஃபார் வேரியஸ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், தென் சப்மர்சிபிள் பம்ப், அது எல்லா பம்புக்குமே இந்த சேம் ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய டேபிளர் காலம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The tabular column of this experiment is like this. So this is the tabular column. So in this, the length of the collecting tank L, breadth of the collecting tank B, height of oil collection Y, correction head Z. So these are all the things we have to observe. The Y is nothing but 10 centimeter, then B is breadth of the tank, Z is the correction head. So how much amount of datum head from bottomல இருந்து எவ்வளோ ஹெட் வந்து வாட்டர் ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது Z. இது உங்களுக்கு அங்கே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஹியர் வி ஹாவ் அ ப்ரெஷர் கேஜ் ஃபார் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, டெலிவரி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. Here we have Bourdon gauge. In previous experiment Venturi meter, RFIS meter there we are using a YouTube manometer. Here we are having Bourdon gauge and the cage la direct kg per centimeter square la we will get the pressure. For different set of pressures we have to fully open condition, அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓப்பன் க்ளோஸ் கண்டிஷன், இன்னும் க்ளோஸ் கண்டிஷன், ஃபுல் க்ளோஸ் கண்டிஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், we have to close the valve then to find out the all those values. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரெஷருக்கு என்ன மாதிரியான வேக்கம் கேஜ் ரீடிங் எவ்வளோ இருக்குது, தென் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குது, டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, சக்ஷன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது. ஸோ சக்ஷன் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் வேக்கம் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். டேட்டம் ஹெட்டுங்கிறது இட் இஸ் கரெக்ஷன் ஹெட், அது வந்து இனிஷியலாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ டோட்டல் ஹெட் G + V + Z போட்டிங்கன்னா you will get the total head value. Then time taken for 10 cm rise, 10 cm வாட்டர் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம இது ஸ்டாப் வாட்சஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். தென் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு AY டிவைடட் பை T. இது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குது, இந்த டைம் டேக்கன் ஃபார் 10 cm ரைஸ் வச்சுட்டு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிப்போம். தென் டைம் டேக்கன் ஃபார் 10 ஃப்ளிக்கரிங் ஆஃப் எனர்ஜி மீட்டர். ஸோ இந்த மோட்டர் ஓடிட்டே இருக்கும் பொழுது எனர்ஜி மீட்டரில் ரீடிங் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 ரெவல்யூஷன்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது எனர்ஜி மீட்டரில் அப்படிங்கிறத நம்ம டைம் டேக்கன் ஃபார் 10 ஃப்ளிக்கரிங் ஆஃப் த எனர்ஜி மீட்டர்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். தென் இன்புட் பவர் எவ்வளோ வருவது, பேஸ்ட் ஆன் தட் வி கேன் ஃபைண்ட் அவுட் த இன்புட் பவர். தென் அவுட்புட் பவர் எதை பேஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஹெட்டுக்கு வாட்டர் போயிருக்கு, எவ்வளோ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவுட்புட் பவர் எடுப்போம். தென் பேஸ்ட் ஆன் தட் அவுட்புட் பவர் அண்ட் இன்புட் பவர் வில் ஃபைண்ட் அவுட் த எஃபிஷியன்சி ஆஃப் த கியர் பம்ப். ஸோ இதில் அப்சர்வேஷன் நம்மளுடைய ரீடிங் எடுக்கிறது டெலிவரி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, வேக்கம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, டேட்டம் ஹெட், திஸ் அப்சர்வேஷன் வேல்யூஸ். Then time taken for 10 cm rise of water, time taken for 10 flickering of energy meter. Then இதோடைய மோட்டருடைய ஐடியல் RPM எவ்வளோ இருக்குது, டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி ஐடியல் RPM எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ these are all the values we are going to observe. So what are the values to find by means of formula is we have to find out the input power of the gear pump is PA into 3600 into N. Nங்கிறது மோட்டருடைய ஸ்பீடு, நம்பர் ஆஃப் ஃப்ளிக்கரிங் ஆஃப் த எனர்ஜி மீட்டர், எவ்வளோ எனர்ஜி மீட்டரில் எவ்வளோ ஃப்ளிக்கரிங் ஆகுது அப்படிங்கிறது, இன்டூ எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டரோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 50% ஆஃப் மோட்டரோட எஃபிஷியன்சி, இன்டூ ஆருங்கிறது ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ எனர்ஜி மீட்டர் கான்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3200 இன்டூ ரெவல்யூஷன் டிவைட் பை கிலோவாட் ஹவர். தென் டீங்கிறது டைம் டேக்கன் ஃபார் என் ஃப்ளிக்கரிங் ஆஃப் எனர்ஜி மீட்டர் எஸ். ஸோ எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது 10 ரெவல்யூஷன்ஸ் வர்றதுக்கு அப்படிங்கிறத போடுறோம். 3600 into N divided by R into T. ஸோ தென் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு AY divided by T. ஏங்கிறது ஏரியா, ஒய்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் 10 cm divided by டைம் டேக்கன், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது 10 cm ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது.
So 3600 into n into efficiency motor by R by T போட்டிங்கன்னா will get the input power of gear pump. Then actual discharge of the gear pump கண்டுபிடிச்சிடலாம். Then we have to find out the other values. Total head எவ்வளோ இருக்கு, ht equal to g plus v into z. So இதை யூஸ் பண்ணி we will get the head, total head எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். Then we have to find out the output power equal to w into qa into ht. htங்கிறது இங்கே total head எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போம். qaங்கிறது actual discharge, wங்கிறது specific gravity, specific weight of the liquid pumped. இப்போ இது வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து 9810. அதே வந்து வேறு ஏதாவது உள்ளே வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா இட் இஸ் வேல்யூ 7848 நியூட்டன் பர் மெட்ரிக் கியூப். ஓகே, ஸோ தென் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த பம்ப் ஈக்குவல் டு P0 டிவைட் பை PA இன்டூ 100. P0ங்கிறது அவுட்புட் பவர், PAங்கிறது இன்புட் பவர். ரெண்டை போட்டிங்கன்னா வில் கெட் த எஃபிஷியன்சி. ஃபைனலி we have to draw the curves between the following things. எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளோ ரேட், ஒய் ஆக்சிஸில் ஹெட்டு, எஃபிஷியன்சி, பவர், மூணுக்கும் இடையில் ஒரே கர்வ் போடுறோம். கர்வ் போடும் பொழுது எந்த இடத்துல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும், இந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்குது. இந்த பக்கம் எஃபிஷியன்சி ட்ராப் இருக்குது, இந்த பக்கம் எஃபிஷியன்சி ட்ராப் இருக்குது. அப்போ இதில் நேராக ஒரு கோடு வரைகிறோம். இந்த கோட்டில் இந்த எஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு எவ்வளோ ஹெட் இருக்கணும், இந்த எஃபிஷியன்சிக்கு போது எவ்வளவு பவர் இருக்குது, இன்புட் பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ based on that we'll have a conclusion of the effective, the ranges, எந்த இடத்துல நமக்கு எஃபெக்டிவான ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ the result will be like that. The performance characteristics of the gear oil pump is studied and the corresponding graphs are drawn. Then by that graph we will find out the maximum efficiency of the pump, the discharge at the maximum head, the efficiency at the maximum head, input power at maximum head. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? So with this video ends. So based on this gear pump, all the other things also we are finding out. Thank you very much for passionately listening.